ஹாய், நான் டாக்டர் அசோக். நீங்கள் உங்கள் பாதத்தில் ஒரு கடினமான ஒரு தோல் பகுதியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா? வலி மிகுந்த ஒரு புடைப்பாக இருக்கா? என்ன பண்ணாலும் அது உங்களை விட்டு போகலைன்றத ஃபீல் பண்ணுறீங்களா? தென் அது வந்து இங்கிலீஷில் ஃபுட் கார்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆணிக்கால். பட் இது ரொம்ப காமனான விஷயம் தான். நிறைய பேருக்கு இது தவறுதலான புரிதல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்குமோ, வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இந்த ஆணிக்கால் நம்ம உடம்புல எப்படி ஏற்படுது, எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா அழுத்தத்தின் காரணமாகவோ இல்லை உராய்வின் காரணமாகவோ தான் இது நம்ம காலில் ஏற்படுது. மோஸ்ட்டாக நம்ம பாட்டம் ஆஃப் த ஃபீட், ஓகே, பாதத்தில் மட்டும்தான் ஏற்படும். இல்லைன்னா சம்டைம்ஸ் விரலோட இடுக்கில் இது வந்து உருவாகும். ஓகே, இந்த ஆணிக்கால் வர்றதுக்கான சில காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் ஃப்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ப்ரெஷர்னால தான் காஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டைட்டாக ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வருது. குறுகின ஷூஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் வருது. அப்புறம் சாக்ஸ் போடாமல் இருக்கிறதுனால வரும். அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப ப்ரொலாங் நேரம், ரொம்ப நேரம் வாக் பண்ணுறதுனாலையும் இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையும் இது வரும். ஓகேங்களா? இதெல்லாம் இல்லாமல் அப்நார்மல் டிஃபார்மிட்டிஸ் இல்லைனா ஃபுட் டிஃபார்மிட்டிஸ் லைக் அவங்களுக்கு பெருவிரல் மூட்டுவாதம் இல்லை சுருண்ட விரல் இந்த மாதிரி இருந்தாலும் ஆணிக்கால் வரும்.